21 மணி நேரம் மாரத்தான் டாக்ஸ் நடந்ததுக்கு அப்புறமும் எந்த டெசிஷனும் எட்டப்படல. அமெரிக்கா, ஈரான் பிரச்சனையில இஸ்லாமாபாத்ல நடந்த அந்த கூட்டத்துக்கு அப்புறம் என்னென்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ந்து வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதுல அந்த மீட்டிங் நடந்த ரூம்ல அங்க சிச்சுவேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயமா இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த மீட்டிங் உள்ள வரும்போதே ஈரான் சார்பா வந்தவங்க எடுத்த உடனேயுமே ஃபர்ஸ்ட்டு அவங்க ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு ஹிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் பல இடங்கள்ல ரிப்போர்ட்ஸா வந்தத நம்ம பார்க்க முடியுது. டெலிகேட்ஸ் அந்த மீட்டிங் எப்படி நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லும்போது பார்த்தா, அங்க கம்ப்ளீட் மூட் ஸ்விங்ஸ் இருந்தது. லைக் ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னா, அந்த விஷயத்த அப்படியே இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து அந்த எக்ஸ்ட்ரீம், அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இந்த எக்ஸ்ட்ரீம் மாறி மாறி பேசுற மாரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. யாருமே ஒரு மாரி ஸ்டேபிளா இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு நிலைதான். அதே சமயம் கோவம், டென்ஷன்ஸ் ரொம்ப ஃப்ளக்சுவேட்டிங்கா இருந்தது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பயங்கரமா இருந்தது அப்படின்றது அந்த மீட்டிங்ல கலந்துகிட்ட டெலிகேட்ஸுடைய சொல்லக்கூடிய விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 21 மணி நேரம் பேசினதுக்கு அப்புறமும் அந்த டீல், பீஸ் டீல் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இன்னைக்கு கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வச்சோம் அப்படின்னா, ஒரு 3 சினாரியோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத தாண்டி இந்த பீஸ் டீல் குறிப்பா 5 விஷயத்தினால இது தள்ளி போயிருக்கு. அதுடைய பேஸ் டிஸ்ட்ரஸ்ட், நம்பிக்கை இன்மை அப்படிங்கிறது தான். இந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடையிற நிலைக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, நியூக்ளியர் புரோகிராம். இதுதான் ஆக்சுவலா மெயின் இஷ்யூ. அமெரிக்காவுடைய டிமாண்ட் ஈரான் அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன்ஸ் கேப்பபிலிட்டிய கம்ப்ளீட்டா நிறுத்தணும். பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. வேறஸ் ஈரானோட பொசிஷன் இதுல என்னன்னா, நியூக்ளியர் புரோகிராம் அப்படிங்கிறது, நாங்க என்ரிச்மென்ட் பண்றது அப்படிங்கிறது எங்களுடைய சாவரின் ரைட். அதுக்குள்ளலாம் நீங்க தலையிடாதீங்க. சிவிலியன் எனர்ஜி பிளஸ் ரிசர்ச்சுக்கு தேவையானது தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸசிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அத நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்காக்கு தேவை 0 நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரம் ஈரான். ஈரான் நாங்க என்ரிச்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது பல வருடங்களா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இந்த இஸ்லாமாபாத்ல நடந்த மீட்டிங்லயே முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டா அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. பட் ஈரான் இந்த இடத்துல அத ரொம்ப ஸ்ட்ராங்கா பிட்ச் பண்ணியிருக்காங்க. 2வது ரீசன் சாங்ஷன்ஸ் அண்ட் ஃப்ரோசன் அசெட்ஸ். இப்போ ஈரானுடைய டிமாண்ட் என்ன அப்படின்னா, எங்களோட அசெட்ஸை நிறைய ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க யூஸ் பண்ண முடியாம. உதாரணமா கத்தார்ல எங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. மற்ற கண்ட்ரீஸ்ல கூட எங்களுடைய அசெட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. எங்க மேல நிறைய சாங்ஷன்ஸ் போட்டிருக்கீங்க. அந்த சாங்ஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்குங்க. அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஈரான் தரப்புல சொல்றாங்க. அமெரிக்காவுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த ஃப்ரோசன் அசெட்ஸ் பத்தி எதுவுமே இங்க பேசவே இல்லையே. அத பேசுறதுக்கு நாம இங்க வரலையே. சம்மந்தமே இல்லாம அத எதுக்கு எடுக்குறீங்க? இப்ப நாம பேச வந்திருக்கிறது, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ ஓப்பன் பண்றதுக்கான விஷயங்கள பத்தி பேசுறதுக்கு. அண்ட் அந்த 20% ஆஃப் தி வேர்ல்ட் ஆயில் போறதுக்கு என்ன உண்டோ, அத பார்க்கறதுக்கு நாங்க வந்திருக்கோம். எங்களுடைய அசெட்ஸ் ஃப்ரீஸ் ஆனத பத்தி எல்லாம் பேசுறதுக்கான டேபிள் இது கிடையாது. அப்படின்னு அமெரிக்கா தரப்புல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே ரூம்ல ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ண வராங்க. 2 பார்ட்டீஸ் இருக்காங்க. 2 பேருக்குமே கம்ப்ளீட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 3வது ரீசன், சரி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்கு தானே நீங்க பேச வந்திருக்கீங்க. லெட்ஸ் ஸ்பீக் அபவுட் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் உடைய கிரேட்டர் அத்தாரிட்டி எங்க கிட்ட தான் இருக்கும். டிரான்சிட் ஃபீஸ் கட்டிட்டு தான் நீங்க போகணும். ஃப்ரீயா இனிமேல் போக முடியாது. 47 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீ லஞ்ச் இஸ் டன். $2 மில்லியன் நீங்க பே பண்ணிட்டு தான் போய் ஆகணும். ஏன் அப்படின்னா, இந்த இடம் அப்படிங்கிறது எங்களுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸை சுற்றி வருது. அதனால அது எங்களுடைய சட்டத்திட்டத்தின் கீழே வர்றதுனால நாங்க வச்சது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. வேற அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரீ குளோபல் ஷிப்பிங் வேணும். இதை எங்களால ஏத்துக்கவே முடியாது. டோல்ஸ் எல்லாம் போட்டு நீங்க பணம் வசூல் பண்றதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. 20% ஆஃப் வேர்ல்ட் எனர்ஜி இது வழியா போயிட்டு இருக்கு. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ கேம் பிளே. பழைய மாதிரி இருக்கணும். பணம் எல்லாம் பே பண்ண முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கா சொல்றாங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து அந்த டோல் வாங்கி அதுல அந்த $2 மில்லியன் வச்சு ஈரான் இப்போ வார்ல நடந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டேமேஜஸ் எல்லாம் கரெக்ட் பண்றது அவங்களுடைய மிகப்பெரிய தேவையா இருக்கு. ஸோ 3வது விஷயம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ், அதுவும் காலி. 4வது ரீஜனல் டிமாண்ட்ஸ் அண்ட் வார் ரெப்பரேஷன்ஸ். இப்போ ஈரான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன? நீங்க எங்களை அடிச்சிட்டீங்க, எங்க மேல வார் எடுத்துட்டீங்க, அதனால எங்களுக்கு பெரிய டேமேஜஸ் இருக்கு. அதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்கு எங்களுக்கு பணம் வேணும். ஸோ எங்களுக்கு அந்த பணத்தை கொடு. 1. அதே மாதிரி லெபனான்ல சீஸ் ஃபயர் வேணும். நீங்க இங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு
ஆன் த அதர் சைடு இஸ்ரேல் வந்து லெபனானை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க லெபனான் அடிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி யுஎஸ் மிலிட்டரி மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அவங்க பேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது அமெரிக்கா பண்ணுவாங்களா? அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. பட் ஈரான் தொடர்ந்து பல விஷயங்கள இந்த நேரத்த யூஸ் பண்ணி பிட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க நெறைய விஷயம் கேட்குறீங்க. அதெல்லாம் ஓகே. பட் இப்ப நாம பேச வந்திருக்கிறது அப்படிங்கிறது நியூக்ளியர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பத்தியும், மேரிடைம் செக்யூரிட்டி பத்தி தான் நாம பேச வந்திருக்கோம். கோல்ஸ் ஷாலோவா இல்ல. டூ த பாயிண்ட் தான் கோல்ஸ் இருக்கு. அத பத்தி மட்டும் பேசுங்க. அத தாண்டி வேற எது பேசினாலும் வி ஆர் நாட் இன்ட்ரஸ்டட் அப்படின்ற தொனியில தான் பேசியிருக்காங்க. லெபனான பத்தி இங்க பேசுறீங்க அப்படின்னா, இப்ப லெபனான் தான் பிரச்சனையா? லெபனான் பத்தி பிரச்சனைய பேசுறதுக்காக நாங்க இங்க வரல. நாங்க வந்திருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னவோ அத பத்தி மட்டும் தான் நாங்க பேசுவோம். அத பத்தி மட்டுமே நீங்களும் பேசுங்கன்னு ஒரு மாரி காரசாரமான விவாதம் அந்த மீட்டிங் ரூம்ல நடந்திருக்கு. ஸோ அடுத்து 5வது விஷயம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையின்மை. அமெரிக்கா மேல ஈரானுக்கு ஒரு துளி கூட நம்பிக்கையே இல்ல. ஆக்சுவலா சொல்லப்போனா இந்த யுரேனியம் என்ரிச்மென்ட்ட நாங்க நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2015, 16லயே ஒபாமா கூட ஒரு டீல் போட்டிருந்தாங்க. வேறஸ் ட்ரம்ப் வந்தோனே இது மாதிரியான ஸ்டூபிடான டீல் நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த டீல கேன்சல் பண்ணாரு. அதுக்கு முன்னாடியும் இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஈரானுக்கு ஒரு துளி கூட அமெரிக்கா மேல நம்பிக்கை இல்ல. நாங்க ஒவ்வொரு தடவையும் நம்பி அமெரிக்கா சொல்றத கேட்க வருவோம். ஆனா அமெரிக்கா அப்படியே எங்கள கால வாரிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஈரானுடைய ஸ்டாண்டா இருக்கு. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு எப்படி சொன்னாலும் புரியாது. புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால, அவங்க ஈரான்ல இருந்து வரும்போதே நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த குழந்தைகளோட ஃபோட்டோ, பேக் அதெல்லாம் வச்சு, பூவெல்லாம் வச்சு கூட ஃப்ளைட்ல அந்தந்த குழந்தைகளுக்குன்னு தனியா ஒரு சீட் அரேஞ்ச் பண்ணி, இங்க அந்த ஃப்ளைட் வந்தத நம்ம பார்த்தோம். அவங்க வரும்போதே சிம்பாலிக்கா நிறைய ரிமைண்டர்ஸோட வந்திருக்காங்க. சைக்காலஜிக்கலா இவங்கள அட்லீஸ்ட் ஹிட் பண்ணி, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கணும். ஈரான் மக்களினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இந்த முயற்சி எடுக்குறாங்க. அப்படின்றது புரிஞ்சுக்கிற மாதிரியான விஷயமா இருக்கு அப்படின்னு அங்க வரக்கூடிய டெலிகேட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொண்டு வந்த ஃபோட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது, நீங்க போட்ட அந்த பாம் அப்படிங்கிறது ஈரான்ல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி, ஒரு சமாதான பேச்சு அப்படின்ற ஒரு தாட்ல தான் நாங்க இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கோம். எங்களுக்கான பாதிப்புக்கான இழப்பீடு நீங்க குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற ஒரு தொனியில தான் ஈரான் வந்திருக்காங்க. ஆனா அமெரிக்கா ஆன் த அதர் சைட் இல்ல. நாங்க இத பத்தி பேச வரல. நாங்க எத பத்தி பேச வந்தோமோ, அத பத்தி மட்டும் தான் பேசுவோம். அத தாண்டி வேற எதுவும் பேச மாட்டோம். அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. ஸோ 1979ல ஹாஸ்டேஜ் கிரைசிஸ்ல ஆரம்பிச்சு, இந்த டெக்கேட்ஸ் ஆஃப் சாங்ஷன்ஸ் அதாவது பல வருடங்களா இந்த சாங்ஷன்ஸ் வந்து ஈரான் மேல அமெரிக்கா போட்டிருந்த சூழ்நிலையில, அமெரிக்காவ ஈரான் எக்காரணத்த கொண்டும் நம்புறதுக்கான ஒரு தயார் நிலையில அவங்க இல்லங்கிறதுனால தான் இந்த மாரி ஒரு பிரிப்பரேஷன்ல சைக்காலஜிக்கலா அவங்கள ஹிட் பண்றதுக்கான பிரிப்பரேஷன்ல வந்திருந்தாலும், அமெரிக்கா அதிலிருந்தும் தள்ளி நின்றுருக்காங்க. நாங்க அத தாண்டி வேற எதுவும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த டோர் குளோஸ்டா அப்படின்னு கேட்டா, குளோஸ்ட் கிடையாது. ஆன் த அதர் சைட் இந்த டோர் இப்போ ஓப்பன்லயும் கிடையாது. ஏன்னா 3 சினாரியோ இதுல பேசிக்கா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1 இந்த மாதிரியான பீஸ் டாக்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து கன்டின்யூ ஆயிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய ரவுண்ட்ஸ் இந்த மாரி பேசுவாங்க. மீடியேட்டரா இப்ப பாகிஸ்தான் இருக்கிற இடத்துல கத்தார், ஒமான் அந்த மாரியான பல்வேறு நாடுகள் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிராஜுவலா ப்ராக்ரஸ் ஆயி பெர்மனன்ட்டா ஒரு டீல் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2 அப்படிங்கிறது இந்த பீஸ் டாக்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயி, சீஸ் ஃபயர் பிரேக் ஆயி, ஈரான்ல அமெரிக்கா திரும்பவும் அடிக்கிறது, ஈரான் திருப்பி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல அமெரிக்கன் பேசஸ் இருக்கக்கூடிய நாடுகள் மீது தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது, இந்த பாம்பிங் அப்படிங்கிறது திருப்பி ரெஸ்யூம் ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட கான்ஃப்ளிக்ட்ட கிரியேட் பண்ணும். இது சினாரியோ நம்பர் 2. சினாரியோ நம்பர் 3 பார்த்தீங்கன்னா, ஸ்டேல்மேட். வார் நடக்காது. இன்னொரு பக்கம் அமைதியும் இருக்காது. ஹார்மோஸ் பார்ஷியலா ஓப்பன் ஆயிருக்கும். ஆயில் பிரைஸஸ் ஏறி ஏறி கன்னா பின்னான்னு ஏறி இறங்கிட்டு இருக்கும். உலகத்தினுடைய பொருளாதாரமே கம்ப்ளீட் பிரஷர்ல இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நேரத்திலேயே கூட இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மேட்டர்ல பல்வேறு அப்டேட்ஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல ஐ வில் கீப் யூ போஸ்டட் ஆன் தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.